நான் வந்து இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் ஸ்டஃப் கத்திரிக்காய் காமிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பொடி, இந்த பொடி என்ன அப்படின்னா தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி குறை பொடிச்சு வச்சுக்கணும். இந்த தனியா பொடி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி குறைன்னு பொடிச்சுக்கோங்க. இதுக்கு அளவு சொல்கிறேன். 1 கப் தனியா போட்டிங்கன்னா அதில் பாதி கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து நான் காரம் வந்து எங்கள் இடத்துல கம்மியாக தான் இருக்கும். நான் ஒரு 10 மிளகா போடுவேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் கூடவே குறைச்சிக்கலாம், நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து குறைன்னு பொடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம். இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடலாம். தண்ணிக்குள்ளே போட வேண்டாம். அப்படியே உடனேவே நம்ம வந்து இதை வந்து இப்படி நம்ம இந்த பொடியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். எல்லா கத்திரிக்காயும் இந்தமாரி ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ வந்து இதை ஸ்டஃப் பண்ணியாச்சு. கடுகு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் 2 டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து கடுகு பொரியணும். பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பெருங்காயம். இந்த கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு எல்லாம் காரம் இந்த பொடி எல்லாமே போட்டுட்டோம். இதை வந்து அப்படியே ஒன்றா இறக்கிட்டு மூடி வைக்கணும். அடுத்தது மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்க ஒரு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணுன்றத சொல்கிறோம். இந்த ஸ்டஃபிங் தனியா பொடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தனியா பொடி வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே பொடிச்சு வச்சுப்பேன். ஒரு மாதத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் தேவைப்படும். உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 1 மந்த்துக்கு பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, 1 கப் தனியா 1/2 கப்பு கடலைப்பருப்பு மிளகான்ட்டு அதை வந்து கப்பு சைஸ் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். பிடிச்சி வச்சுட்டு இது மல்டி பர்பஸாக கொஸ்துலேருந்து எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். இதை இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஒன்றா இருந்ததுன்னா ஒரே முட்டை அழகாக வதங்கும். இது கொஞ்சம் பெசஞ்சின்னதுமாக இருக்குது, பரவாயில்ல. இருந்தாலும் ஒரே சைஸ் தான் பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணி வந்து இந்தமாரி திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இதை அதில் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து மூடி வச்சுருக்கேன். நம்மளோட ஸ்டஃபிங் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுது. இது வந்து சாதம் பிசைஞ்சு ஒரு கத்திரிக்காய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம். தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன்லாம் இருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து நான் சொன்ன மாதிரி சைஸ் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கத்திரிக்காய் பண்ணி முடிச்சோன்னா எடுத்துருவோம் இல்லையா, அந்த இல்பச்சட்டியில் துளிவோண்டு சாதம் போட்டு நல்லா கலந்துட்டு அதை சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்குங்க. இந்த கறி, இந்த கத்திரிக்காய் பொடி கறி, ஸ்டஃப் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா